ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்னடா முருங்கைக்கீரை குழம்பான்னு பார்க்காதீங்க, கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் முருங்கைக்கீரை குழம்பு செய்வாங்க, சில பேருக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக தெரியாதவங்க கூட இந்த முருங்கைக்கீரை குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்காக நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் கிட்ட எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளியும் 2 எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே போல் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லெண்ணெயில் பண்ணும்போது தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்காக நான் கடுகு, கொஞ்சமாக வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியும் போதே நம்ம வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது இரண்டுமே நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயமும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலையும் கூடவே ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு வதக்கி எடுத்துக்கிறேங்க. இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா தனியாத்தூள், மிளகாத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இந்த எண்ணெயோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க புளி கரைசலை ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்காக போதுமான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். மிளகாய் பொடி வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்க போகிறோங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த முருங்கைக்கீரை வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சிடலாங்க. ரொம்பவே சூப்பரான நம்ம முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது சாப்பிடவும் செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மியான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சத்து மிக்க இந்த குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.